அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கின்றார்கள். தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கு இருப்பதால் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கின்றது. உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையை ஜூலை 18ஆம் தேதி அடைகின்றார். இதனால் ஆவணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பாதிப்புகள் நீங்கும். 8ஆம் அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனி தற்போது வக்ரமடைவதால் தொழிலில் யாரெல்லாம் பாதிப்பை சந்தித்து வந்தீர்களோ அந்த பாதிப்புகள் அனைத்தும் பனி போல விலகும். தொழிலில் இருந்த அழுத்தம், இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தேங்கி கடந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். வக்ர காலத்தில் தொழில் செய்வதற்கான எண்ணத்தை கொடுப்பார் சனி பகவான். பதவி உயர்வு மந்தமாக இருந்த விஷயங்கள் இனி வேகமெடுக்கும். நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கட்டாய இடமாற்றம் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கொடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகள், சக ஊழியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அலுவலகத்தில் இருந்து வந்த தொல்லை நீங்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் உள்ளது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாகும். உடல் மற்றும் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் தந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் காலகட்டம். தாயின் ஆரோக்கியம் மேம்படும். பிரிந்திருந்தவர்கள் தாயை சந்திப்பீர்கள். வீடு, வண்டி, வாகனம் வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இனி வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி வக்ரமாக பார்ப்பதால் திடீர் வாகனம், வீடு, நிலம் வாங்கும் யோகமும் உருவாகும். குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை பலப்படுத்துவார் என்பது பொது விதி. உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். மனதில் இருந்த பயம் போகும். உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தி வந்த நோய் நொடிகள் விலகும். தொழில் வேலையில் இருந்த எதிர்ப்பு, மறைமுக தொல்லைகள் நிகழும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும். செல்வாக்கு உயரும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குரு பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த குழப்பம், விவகாரம், இரத்த உறவுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்து விவகாரம் அனைத்தும் முடிவிற்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு மணமாலை ஏறும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறையும். கூட்டு தொழில் லாபம் தரும். புதிய வீடு என்ற கனவு நனவாகும். ஜீவனஸ்தான சனியால் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பலம் அதிகரிக்கலாம். நெருக்கடி அதிகரிக்கும். செய்யாத தவறுக்கு பதில் சொல்லும் நிலை உண்டாகும். செய்து வரும் தொழிலில் தடைகள் இருக்கும். முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் இல்லாமல் போகலாம். மேலும் ராகு பகவான் 10லும், கேது பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரும். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன் சந்தை நிலவரம் அறிந்து செயல்படுவது அவசியம். வேலை பளு கூடும். தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். மேலும் செவ்வாய் சஞ்சாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார். எடுத்த வேலைகளை முடித்து வைப்பார். ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் அதிகரிப்பார். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றத்தை
முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவை உண்டாக்குவார். செல்வாக்கோடு வாழ வைப்பார். மேலும் 5க்கு உரிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்றார். 7க்குடைய சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் காதல் மலரும். காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம், தந்தையின் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள் விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்து படிப்பீர்கள். 12ஆம் அதிபதி வலிமையாக இருப்பதால் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கும் வாய்ப்பும் உருவாகும். மேலும் 7ஆம் இட அதிபதியான குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடம் வலுப்பெறுகின்றது. திருமணமே வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிந்த தம்பதிகள் சேரும் யோகம் உண்டு. கணவன் மனைவி செட்டில் ஆகி விடுவீர்கள். தனவரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பணவரவு, மக்கள் தொடர்புகள் அதிகமாக இருக்கும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். லாபாதிபதியாக இருக்கும் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் லாபம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். பாக்கியாதிபதியாக இருக்கும் சனி பகவான் பாக்கியங்களையும் தருவார். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டம் செல்லும் யோகம் உண்டு. இந்த மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோட்சக்காரன் கேதுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். இதுவரையில் உங்களுக்குள் இருந்த தயக்கம், சோர்வு, பயம் உங்களை விட்டு விலகப் போகின்றது. உங்கள் திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். ஜூலை 3 வரை புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்தை வாங்குவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உறுதியுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம். குரு பார்வையுடன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அளிப்பார்கள். புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவீர்கள். தடைபட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடந்தேறும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலக பணிகள் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூரில் வசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். பண நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மாதம் யோகமான மாதம். பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சுய தொழில் செய்பவர்கள் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டும் வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம். ஞானக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். இதுவரை வெறும் கனமாகவே இருந்த யாவும் இனி நனவாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் இறையருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டு. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி கைகூடும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் சிலர் உங்கள் தொழிலை விரிவு செய்வதற்காக வெளியூரில் தங்குவீர்கள். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உடல்நிலையில் உண்டான பாதிப்பு நீங்கும். குடும்பத்தினரது விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள். விவசாயம் முன்னேற்றம் அடையும். வயதானவர்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்கும். இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.